ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை ஆஷாட பௌர்ணமி. இது வியாச பூர்ணிமா என்றும் குரு பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுறது. இந்த குரு பூர்ணிமா தினத்துல வேதம் மற்றும் உபநிஷத்துல இருந்து குருவின் மகிமையை போற்றி சொல்லும் முக்கியமான 10 ஸ்லோகங்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம். கு என்றால் இருள், ரு என்றால் அகற்றுபவர். இருளை அகற்றுபவரே குரு. நமது மனதில் இருந்த இருளை நீக்கி ஒளி கொடுத்த கடவுளான குருவை வணங்குவதற்காகவே குரு பூர்ணிமா கடைபிடிக்கப்படுறது. ஒரு சிஷ்யனின் வாழ்க்கை பாதையை சீர் செய்து அவனுக்கு ஞான ஒளி ஏற்படுத்தி அவனை மோட்சம் பெறும் அளவிற்கு கொண்டு செல்பவர் குரு. வியாச பூர்ணிமா கொண்டாடப்படும் இந்த நாளில் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கும் சந்நியாசிகள் வியாச பூஜை செய்து வேத வியாசரை ஆராதிப்பார்கள். நாமும் இந்த தினத்தில் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த குருவை நம் மனதார நினைத்தலும் கோவிலுக்கு சென்று வணங்குவதும் நல்ல பல பலன்களை பெற்றுத்தரும். வியாச பௌர்ணமி தொடங்கிய நாளிலிருந்து 4 மாதங்கள் மழைக்காலமாகும். இந்த காலகட்டத்துல பல்வேறு ஜீவராசிகளும் இடம்பெயர்ந்து வாழுமாம். எனவே இந்த காலகட்டத்துல சந்நியாசிகள் அவற்றுக்கு தொந்தரவு ஏற்படாத வண்ணம் ஒரே இடத்தில் தங்கியிருப்பார்கள். இதனை சாதுர்மாசிய பூஜை அப்படின்னு சொல்வார்கள். இதன் தொடக்க நாள் இன்று, அதாவது குரு பூர்ணிமா நாள். சந்நியாசிகள் மட்டுமின்றி இல்லறத்தில் இருப்பவர்களும் கட்டாயம் இந்த 4 மாதமும் தினமும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு நிர்ணயம் செய்து அது 5 நிமிடம், 10 நிமிடம், 1 மணி நேரம், அரை மணி நேரம் அவரவர் வசதிக்கேற்ப நேரம் ஒதுக்கி இறைவனின் நாமத்தை தினமும் உச்சரித்து வந்தால் சகல துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். ரிஷிகளில் நான் வியாசராக இருக்கிறேன் என்கிறார் கீதையில் பகவான் கிருஷ்ணர். வியாசாய விஷ்ணு ரூபாய என்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம். வேதவியாசர் என போற்றப்பட்ட ஸ்ரீ வியாச மகரிஷி பராசர முனிவரின் புதல்வர். இவரது இயற்பெயர் கிருஷ்ண துவைபாயனர். வேதங்களை 4ஆக பிரித்து வகைப்படுத்தி தொகுத்ததால் இவர் வேதவியாசர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவர் வடக்கில் நைமிச்சாரண்யம் என்ற இடத்தில் அமர்ந்து வேதங்களை தொகுத்து புராணங்களை இயற்றியதாக சொல்லப்படுறது. வேதத்தின் சாரமாக 18 புராணங்களையும் இயற்றி தந்தவரும் வியாச மகரிஷியே. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்மசூத்திரத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் நமக்கு அளித்தவரும் வேதவியாசர் தான். 5ஆம் வேதம் எனப்படும் மகாபாரதத்தை வியாச மகரிஷி தம் திருவாக்கினால் அருள விநாயக பெருமான் அதை எழுதி அருளினார். அவரை வணங்கும் விதமாக இன்று எளிய வியாச பூஜை செய்யலாம். பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஒரு பலகையில் கோலமிட்டு அதையே வியாசர் பீடமாக கருதி பூக்களை தூவி பூஜை செய்யலாம். குரு அஷ்டகம், தோடகாஷ்டகம், ஹயக்ரீவர் ஸ்துதி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். இந்த நாளில் பிரம்மசூத்திரத்தை பாராயணம் செய்து வியாசரை வேண்ட இம்மையில் நல்லறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தில் சென்னையில் மகரிஷி வியாசரும் அவரது சீடர்களும் வாழ்ந்த ஒரு பகுதி வியாசர்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறது. இவ்வூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதாம்பாள் சமேத ரவீஸ்வரர் திருக்கோவில்ல சிவன் சந்நிதிக்கு பின்புறம் வியாசருக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது. இன்றைய தினம் முடிந்தவர்கள் அங்கு சென்றும் வழிபடலாம். மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக அவதரித்து குருவாக இருந்து உபதேசம் செய்ததாகவும் சொல்லப்படுறது. அதனால் ஹயக்ரீவரை இன்று வழிபட கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு திசையை பார்த்து கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து மௌன குருவாக சனாதன குமாரர்கள் 4 பேருக்கும் உபதேசம் செய்து வருகிறார். அவருடைய உபதேசங்கள் அடுத்தடுத்து வழி வழியாக சங்கராச்சாரியார்கள் மூலமாக நாம் வாழும் காலம் வரை வந்ததாக சொல்லப்படுறது. ஆக குரு தட்சிணாமூர்த்தியை இன்று வணங்க ஞானத்தில் யோகத்தில் சிறந்து விளங்கலாம். முருகப்பெருமான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை குருவாக இருந்து சிவபெருமான், அகஸ்தியர், அருணகிரிநாதர் ஆகிய 3வருக்கும் சொன்னதாக சொல்லப்படுறது. சிவபெருமானுக்கே உபதேசம் செய்ததால் தகப்பன் சுவாமி அப்படின்னு முருகப்பெருமான் அழைக்கப்படுறார். இந்த குரு பூர்ணிமா தினத்துல குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கும் வியாசர், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான் என குருக்களை வழிபடுவது வழக்கம். தற்போது நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் தினம் போலத்தான் காலம் காலமாக குருவை நினைக்கும் வகையில் தான் கற்று வெளியேறிய பிறகும் தன்னுடைய குருவை நினைக்க வேண்டும் என்பதற்காக பின்பற்றப்பட்டு வந்த தினம்தான் இந்த குரு பூர்ணிமா. அதனால் குறைந்தபட்சம் நம் குருவை நாம் இந்த தினத்தில் நினைக்கவாவது செய்யலாம். முடிந்தால் குருவாக கருதுபவரை அவர் உங்கள் ஆசிரியராக
இருக்கலாம், அல்லது வழி நடத்தியவராக அல்லது ஆலோசனை சொல்பவராக யாராக இருந்தாலும் சரி, அவரை சந்தித்து அல்லது தொலைபேசியில் கூட பேசலாம். அவர்களுக்கு நமது வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து அவரிடம் ஆசி பெறலாம். இதனால் வித்தைகளின் பலம் கூடும், புகழ் வந்து சேரும், வாழ்வில் சிறந்து விளங்கலாம் என்பது நிச்சயம். நாம இந்த அற்புதமான குரு பூர்ணிமா தினத்துல அறிவு மற்றும் ஞானத்தின் ஆதாரமாக விளங்கும் குருவை வணங்கியும் போற்றியும் வேதம் மற்றும் உபநிஷத்துல உள்ள முக்கியமான 10 ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன் சிவன். குரு உண்மையிலேயே உயர்ந்த கடவுள். அப்படிப்பட்ட குருவுக்கு எனது நமஸ்காரம். தியான மூலம் குருர் மூர்த்திஹி பூஜா மூலம் குருர் பதம் மந்திர மூலம் குருர் வாக்கியம் மோக்ஷ மூலம் குருர் கிருபா. தியான மூலம் குருர் மூர்த்தி பூஜா மூலம் குருர் பதம் மந்திர மூலம் குருர் வாக்கியம் மோக்ஷ மூலம் குருர் கிருபா. குருவின் திருவுருவமே தியானத்தின் அடிப்படை. குருவின் திருப்பாதங்கள் நமது வழிபாட்டிற்கு அடிப்படை. அதாவது குருவின் திருப்பாதங்கள் பூஜிக்க தகுந்தது. குருவின் மகா வாக்கியங்கள் மந்திரத்தின் அடிப்படை வேர் போன்றது. அந்த குருவின் அருளே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நான் இருள் மிகுந்த அறியாமையில் பிறந்துள்ளேன். எனது குருநாதர் அறிவு என்னும் ஒளியால் என் கண்களை திறந்து வைத்தார். அவருக்கு நான் பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அடுத்தது உபநிஷத்துல உள்ள சாந்தி மந்திரம். இதை சொல்பவரின் மனதையும் அவரை சுற்றியுள்ள சூழலையும் அமைதிப்படுத்தக்கூடியது. இதை சொல்வதன் மூலமாக காரியத்தில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும். இந்த சாந்தி மந்திரம் கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு. இது பொதுவாக பள்ளிகளில் வகுப்பு தொடங்கும் முன் பிரார்த்தனையாக சொல்லப்படுறது. ஓம் சகனௌ பவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சகனௌ பவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. கடவுள் நம் இருவரையும் பாதுகாக்கட்டும், நம் இருவரையும் போஷிக்கட்டும். நாம் ஆற்றல் மற்றும் வீரியத்துடன் இணைந்து செயல்படுவோம். நமது படிப்பு அறிவூட்டுவதாகவும் பலன் அளிப்பதாகவும் இருக்கட்டும். குரோதத்தை உண்டாக்காமல் இருக்கட்டும். அமைதி உண்டாகட்டும். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஓம் அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இறைவன் எங்கும் பிரிக்க முடியாத ஒரு முழு வடிவமாக உள்ளவன். அசையும் மற்றும் அசையாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற வெளிப்பாடுகள் இரண்டிலுமே வியாபித்திருக்கிறான். குருவே அத்தகைய இறைவனது பாதங்களை கண்டவர், இறுதியில் ஒருமைப்பாட்டையும் அனுபவித்தவர். அந்த குருவுக்கு எனது வணக்கங்கள். அடுத்தது ஆதிசங்கரர் இயற்றிய குரு பாதுகா ஸ்தோத்திரத்திலிருந்து. நாளி கணி காஷ பதா கிருதாபியாம் நானா
विमोहादिनिवारिकाभ्यां नमज्जनाभीष्टततिव्रताभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां नाळीकणिकाशपदाकृताभ्यां नानाविमोहादिनिवारिकाभ्यां नमज्जनाभीष्टततिव्रताभ्यां नमो நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். தாமரை போன்றது குருவின் பாதங்கள். அதை நோக்கி நம்மை அழைத்து செல்வதும், வீண் ஆசைகளை அழித்து நம்மை தூய்மைப்படுத்துவதும், துதிப்பவரின் எண்ணங்களை நிறைவேற்றும் அந்த குருவின் பாதுகைகளுக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள். அடுத்தது கு சப்த ஸ்வந்தகாரக ஸ்யாத் ரூ சப்த ஸ்தன் நிரோதக अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते. गुशब्दस्त्वन्धकारस्यात् ऋषब्दस्तन्निरोधकः अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते. இதோட பொருள் கு என்ற சொல்லுக்கு இருள் என்றும் அறியாமை என்றும் பொருள். ரு என்ற சொல்லுக்கு இருள் அல்லது அறியாமை ஒழிப்பு என்பது பொருள். இருளை போக்கும் சக்தி இருப்பதால் குரு என்று பெயர். அடுத்தது அனந்த சம்சார समुद्रतार नौकायिताभ्यां गुरुभक्तिदाभ्यां वैराग्य साम्राज्यद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां अनंत संसार समुद्रतार नौकायिताभ्यां गुरुभक्तिदाभ्यां वैराग्य साम्राज्यद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां. குருவின் மேல் உள்ள பக்தியே வாழ்க்கை என்னும் கடலை கடக்க உதவும் படகாக உள்ளது. இதை வணங்கி பற்றற்ற வாழ்வின் சாம்ராஜ்யத்தை அடைவேன். என் குருவின் பாதுகைகளுக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். சோஷணம் பவ சிந்தோஷ்ச ஞாபனம் சார சம்பதக குரோஃப் பாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சோஷணம் பவ சிந்தோஷ்ச ஞாபனம் சார சம்பதக குரோஃப் பாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவின் பாதங்களை சரணடைந்தால் சம்சார பெருங்கடலை எளிதில் கடக்கலாம். அந்த உன்னத குருவை நான் பிரார்த்திக்கிறேன். அடுத்தது நமோ குருப்யோ குரு பாதுகாபியோ நமः பரேப்யः பரபாதுகாபியக ஆச்சாரிய சித்தேஸ்வர பாதுகாபியோ नमो नमः श्री गुरुपादुकाभ्यः. नमो गुरुभ्यो गुरुपादुकाभ्यो नमः परेभ्यः परपादुकाभ्यः आचार्य सिद्धेश्वर पादुकाभ्यो नमो नमः श्री गुरुपादुकाभ्यः. குருவுக்கும் குருவின் பாதுகைக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கும் அவர்களின் பாதங்களுக்கும் எனது வணக்கம். ஆச்சாரிய சித்தேஸ்வரரின் பாதங்களுக்கு வணக்கம். குருவின் பாதுகைகளை நமஸ்கரிக்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த நன்னாள்ல குருவின் பாதத்தை இருக்க பற்றுவோம். குரு சிஷ்ய பரம்பரை தொடர்ந்து வர நாமும் நமது குழந்தைகளுக்கு அவரவர் குருமார்களை அடையாளம் காட்டுவோம். குரு மகிமையை எடுத்து சொல்வோம். நாம் நமது குருவை இந்த தினத்தில் வணங்குவது நமது கடமை. பகவத்கீதை அருளிய ஸ்ரீ கிருஷ்ணர், வேதங்களை தொகுத்த ஸ்ரீ வேதவியாசர், உபனிஷதுகளுக்கு விளக்கமளித்த ஸ்ரீ ஆதிசங்கரர், மத்வர் ராமானுஜர் மற்றும் ஸ்ரீ ரமண மகரிஷி, ஸ்ரீ மகா பரிவா என அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த தினத்தில் குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம். அடுத்து இன்று ஆகாமாவை புண்ணிய கால தினம். ஆஷாட மாதம் கார்த்திகை, மாக மாதம் வைசாகம். இந்த 4 மாத பௌர்ணமிக்கு ஆஷாடி, கார்த்திகை, மாகி, வைசாக்கி என்று பெயர். இந்த 4 பூர்ணிமைக்கும் ஆகாமாவை புண்ணிய காலம் என்று பெயர். இந்த புண்ணிய காலத்தில் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், தான தர்மங்கள் ஆகாமாவை வைஷு அனந்தகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதான அமாவாசைக்கு 100 புண்ணியம் கிடைக்கிறதுனா விஷு புண்ணிய காலத்தில் 100,000 புண்ணியம் கிடைக்கிறது என்றால் ஆகாமாவை புண்ணிய காலத்திலோ இது போல குறிப்பிடவே முடியாதாம் அனந்தம், முடிவில்லாத புண்ணியம் கிடைக்கிறது. நமக்கு பலத்தை, ரூபத்தை கொடுக்கிறது. மேலும் புகழை வளர்க்கிறது, ஞானத்தை, புத்தியை கொடுக்க வல்லது, ஆயுளை வளர்க்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, தைரியத்தை வளர்க்கிறது, ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடியதாம். இதனால பஞ்சமகா பாதகங்கள், பிரம்மஹத்தி தோஷங்களும் நீங்குமாம்.
அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆகாமாவி புண்ணிய காலம். இந்த தினத்தில் பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், கஜேந்திர மோட்சம் பாராயணம் செய்ய வேண்டும்னு சொல்லப்படுது. கீதைய பாராயணம் கூட செய்யல, காது கொடுத்து கேட்டதுக்கே முன்னால ஜடன்ற ஒரு பிராமணுக்கு முக்தி கிடைச்சுதாமா. இந்த கதைய நாம மாக புராணத்திலே பார்த்திருக்கோம். இன்று பகவத்கீதை ஒரு அத்தியாயமாவது பாராயணம் செய்யணும். அதனால அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும். இதனால தாமரை இலையில எப்படி தண்ணி தங்காதோ அது போல நாம் செய்த பாவங்களும் நம்மிடம் தங்காதாம். அதனால் நாம் சப்த ஸ்லோகி கீதா எனும் 7 ஸ்லோகம் பாராயணம் செய்து, இந்த 7 ஸ்லோகம் பாராயணம் செய்தால் 700 ஸ்லோகம் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும். சப்த ஸ்லோகி கீதா பாராயணம் செய்து பலன் பெறுவோம். சப்த ஸ்லோகி பகவத்கீதா. ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் யக் பிரயாதி த்யஜந்தேகம் சயாதி பரமாங்கதிம் ஸ்தானே ஹ்ருஷிகேஷ தவ பிரகீர்த்யா ஜகத் பிரகிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखं सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति कविं पुराणम् अनुशासितारम् अणोरणीयां समनुस्मरेद्यः सर्वस्य दातारमचिन्त्य रूपं नादित्यवर्णं तमसः परस्तात् ऊर्ध्वमूलमदः शाकम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतिर्ज्ञानमपोहनं च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेदविदेव चाहं मन्मना भव मद्भक्तो मद्याजी मां नमस्कुरु मामे वैश्यसि युक्त्वैवम् आत्मानं मत्परायणः इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे सप्तश्लोक भगवद्गीता सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।